காலத்துல சென்னது வந்து அல்லாஹ் தாலா 4 சக்தி வாய்ந்த படைப்பு. மலை அல்லாஹ் படைச்சான். அதை விட சக்தி வாய்ந்த படைப்பா இரும்பு அல்லாஹ் படைச்சான். இரும்பை விட சக்தி வாய்ந்த படைப்பு நெருப்பு அல்லாஹ் படைச்சான். நெருப்பை விட சக்தி வாய்ந்த படைப்பு தண்ணி அல்லாஹ் படைச்சான். தண்ணியை விட சக்தி வாய்ந்த படைப்பு காத்து அல்லாஹ் படைச்சான். மலக்குமார்கள் கடைசியா ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இது எல்லாத்தையும் விட ஒரு சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கா? இருக்கு. அவன் யாரு? அவர்கள் தான் மூமின்கள், அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள். அவர்கள்ட்ட பல சிஃபாத்துகளை தான் இப்ப முதலாவது இதுல சொன்னேன். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சிஃபாத்தை மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. எப்படியாப்பட்ட மூமின் தெரியுமா? வலது கையால சதக்கா கொடுத்து இடது கைக்கு தெரியாத மூமின். வலது கையால சதக்கா கொடுப்பாங்க, இடது கையால தெரியாத மூமின். பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டு போட்டு காட்டுறது இல்ல, ரகசியமாக செய்யக்கூடிய சதக்கா. இந்த காலத்துல பாதிக்கப்பட்ட பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. செல்வந்தர்கள் ஏழைகள் இல்ல கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே. 4 தட்டு தண்ணியால ஒரு செல்வந்தரை ஊடு தாண்டி இருக்கி 5வது தட்டுல போயிட்டு தண்ணி இல்லாம தண்ணிய தேடுறாரு. தண்ணி குடிக்க வேண்டிய தானே, மழை தண்ணி தானே. அல்லாஹ் அந்த தண்ணிய அவருக்கு நீ தாகத்தோட தான் இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்ட முடிவு. அல்லாஹ் நினைச்சா ஒரே தண்ணி எங்களுக்கு குடிக்கவும் மேலும், தண்ணி பக்கத்துல இருக்கும், அதே தண்ணியை குடிக்க வைக்காம இருக்க வேணும். அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ் பாது. மேலாங்க பெரிய ஒரு கோடீஸ்வரர், கார் மட்டும் அவரை பாதுகாக்கப்பட்டிருக்கு, மத்த எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஒரு தண்ணி பொட்டலுக்காக வேண்டி கியூல நிக்கிறாரு. மேலான சோதரர்களை பெரியார்கள், இப்படி உள்ள நிலைமை எல்லாம் மாத்திட்டான். அதனால அவங்க பாவம் செஞ்சாக்கள் நாங்க நல்லவர்கள் கருத்தில் அல்லாஹ் விலகப்படுத்துறாங்க. கண்ணியமான இதுதான் வாழ்க்கை. நேற்று பொருளாக இருந்தது, இன்றைக்கு குப்பையாக மாறிச்சு. அல்லாஹ் விலகப்படுத்த அடியானே, இவ்வளோ காலம் இந்த குப்பையை தான் நீ நேசித்து கொண்டிருந்தாய் அடியானே. இந்த குப்பையை தான் கட்டி புடிச்சு போட்டுக்கொண்டு என்னைய மறைந்து என்னின் பக்கம் வராம மஸ்ஜிதோட்டு விரண்டு ஓடிக்கொண்டிருந்தாய். இன்றைக்கு குப்பை நீ மட்டும் தான் பெற சாலிஹான் அமலோட வாண்டு சரி அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு விலகப்படுத்துறான். சதக்கால விடயங்கள், உங்களோட குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, பொதுவான உதவிகள் செய்யுங்க. நிறைய பேர் கஷ்டத்தோட இருக்கிறாங்க. உடுப்பில்லா பெண்கள், உடுப்பில்லாம் பெண்கள், கண்ணியமான சோதரர்கள், உடுப்பில்லாத விஷயத்தை யாருக்கிட்ட செல்ல மாட்டாங்க. எங்கட பெண்களை போட்டு கொஞ்சம் ஏரியாக்களுக்கு போயிட்டு பார்க்கணும். மேலான சோதரர்களே, எங்களையால் ஏண்டிய சதக்காக்களை